வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 46 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு வரைபடம் மூலம் தீர்வு காண்க. இந்த ரெண்டு சமன்பாடுகளுக்கும் வரைபடம் மூலம் நம்ம தீர்வுகளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல் இது பாருங்க, y = 2x + 1. இப்போ நம்ம புள்ளிகள் வேணும் இல்லையா? அப்ப x மற்றும் y இன் மதிப்புகள் வேணும். இங்க எக்ஸோட பகுதியில எதுவுமே இல்லை, கீழே எக்ஸ் கீழே இங்க எதுவுமே இல்லை. அப்ப என்ன இருக்கு? 1 இருக்குதா அர்த்தம். அப்போ எக்ஸுக்கு மதிப்பு எப்படி எடுக்கலாம்னா -1 0 எடுக்கலாம். இப்ப பாருங்க, y = இந்த 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக -1 பிரதியிட போறோம். இந்த +1 அப்படியே வந்துடும். = 2 பெருக்குங்க, -2 + 1. வேற வேற குறி கழிச்சிடலாமா? 2ல 1 கழிச்சா 1. பெரிய நம்பருக்கு மைனஸா, அப்ப -1. அப்ப இந்த இடத்துல -1. அதுக்கடுத்து எக்ஸுக்கு வந்து 0ன்னு கொடுக்க போறோம். y = 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 0 +1 அப்படியே வந்துடும். 2ஐயும் 0 பெருக்குனா 0 +1 அப்படியே வந்துடும். 0 1 கூட்டினா 1. அப்ப எக்ஸோட மதிப்பு 0ன்னா ஒய்யோட மதிப்பு 1. அதுக்கு அடுத்தது 1 கொடுக்க போறோம். y = 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 1 +1 அப்படியே வந்துடும். பெருங்க, 2 1 2 +1 2 1 கூட்டினா 3. சரி, அந்த இடத்துல 3. இப்போ பாருங்க, அட்டவணை போட்டலாமா? அழகா ஸ்கேல் பென்சில் வச்சு நீங்க அட்டவணை போட்டுருங்க. இப்போ நம்ம புள்ளிகள் குறிக்க வேண்டிய புள்ளிகள் புள்ளிகள் எடுத்து எழுதுங்க. -1, -1. அதுக்கு அடுத்தது 0, 1. அதுக்கு அடுத்தது 1, 1 -1, 1 0, 1 1, 3. சரியா? இதான் நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள். இப்ப அடுத்த சமன்பாடு எடுத்துக்கலாமா? அடுத்த சமன்பாடு என்ன இருக்கு பாருங்க. -4x + 2y = 2. நமக்கு y தான் வேணும். இப்ப பாருங்க, 2y = -4x இங்க வந்தா +4x மாறும். இந்த +2 அப்படியே தான் இருக்கும். நமக்கு y தானே வேணும். அப்போ y = 4x + 2. இந்த 2 இங்க வந்தா வகுத்தலா மாறும். இங்க பெருக்கல இருக்கு, இங்க வந்தா வகுத்தலா மாறிடுச்சு. இந்த 2 தனித்தனியா பிரிச்சு கொடுங்க. முதல் உறுப்பு /2 பிளஸ் ரெண்டாவது உறுப்பு /2 கேன்சல் பண்ணுங்க. O 2 2, 2 2 4, O 2 2. அப்ப பாருங்க, y = 2x + 1. y = 2x + 1. நம்ம என்ன செய்ய போறோம்? அட்டவணை போட போறோம். பாருங்க, x y. எக்ஸுக்கு மதிப்பு எப்படி கொடுக்கறது? எக்ஸோட உறுப்போட பகுதியில் எதுவுமே இல்லை. அப்ப என்ன எடுத்துக்கலாம்? -1 0 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ன இருக்கு? y = 2x + 1. இங்க என்ன இருக்கு? y = 2x + 1. அப்ப என்ன ஆக போகுது? எதுவுமே மாற போறது கிடையாது. எக்ஸோட மதிப்பு -1 0 1னா ஒய்யோட மதிப்பு என்ன இருக்கும்? -1 1 3 தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல -1 1 3. சரியா? செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் செக் பண்ண வேண்டாம்? ரெண்டுமே ஒரே சமன்பாடு தான். அப்போ ஒரே ஆன்சர் தான் வரும். புள்ளிகள் என்னது? புள்ளிகள். அப்போ என்ன புள்ளிகள்? முதல்ல -1, -1, 0, 1. x1 y1 தான் எழுதணும். சரியா? அதுக்கடுத்து 1, 3. இப்போ இந்த புள்ளிகள்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? கிராஃப்ல குறிக்க போறோம். குறிப்புமா? முதல்ல பாருங்க, கிராஃப் ஷீட்டு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, x அச்சு y அச்சு இந்த கிடைமட்டமா இருக்கு இல்லையா? இந்த கிடைமட்டமா இருக்கிறதுக்கு பேரு x அச்சு. இந்த பக்கம் x'. செங்குத்தா இருக்கு இல்லையா? இது y அச்சு. இந்த இடத்துல y'. இப்ப பாருங்க, நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல 2 அச்சு சந்திக்கக்கூடிய புள்ளி 0. x அச்சுல அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய பளிச்சுன்னு இருக்கா, டார்க்கா இருக்கா, அது 1. அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அதுக்கு அடுத்து 5. இந்த பக்கம் வாங்க. இங்க வந்தோம்னா -1 -2 -3 -4 -5. அதே 0க்கு மேல போனோம்னா பாருங்க, அடுத்து இதான் 0. அதுக்கு அடுத்து இருக்கிறது 1 2 3 4 5. அப்படி கீழ் நோக்கி வந்தோம்னா என்ன வரும்? -1. பாருங்க, இதுக்கு அடுத்தது பளிச்சுருக்கு இந்த லைன் தான். சில பேர் இதை விட்டுட்டு இங்க வந்துருவீங்க. அப்படி வரக்கூடாது. சரியா? -2 -3 -4 -5.
இப்போ புள்ளிகள் குறிப்புமா பாருங்க என்னென்ன புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். -1,1 0,1 முதல்ல -1, -1 சரியா. -1, -1 அப்ப எங்க இருக்கு பாருங்க. எக்ஸ் அச்சுல -1 ஒய் அச்சுல -1 அப்ப -1ல இருந்து கீழ் நோக்கி வரணும். இங்க இருந்து இந்த -1ல இருந்து இடது பக்கம் வரணும். இதான் என்னது -1, -1ன்ற புள்ளி. ரெண்டாவது புள்ளி என்ன பாருங்க. ரெண்டாவது புள்ளி 0,1 எக்ஸ் அச்சுல 0 ஒய் அச்சுல 1 அப்ப இதான் என்னது 0,1. அடுத்த புள்ளி கடைசி புள்ளி என்ன பாருங்க 1,3 எக்ஸ் அச்சுல 1 ஒய் அச்சுல 3 இதான் என்னது 1ல இருந்து மேல் நோக்கி வரணும் 3ல இருந்து வலது பக்கம் இதான் என்னது 1,3. இந்த 3 புள்ளிகளையும் ஸ்கேலை வச்சு அழகா இணைச்சிருவோமா பாருங்க. இந்த மாதிரி இணைச்சிட்டோம் பாருங்க. இதான் என்ன சமன்பாடு முதல் இது. அந்த இதை எழுதிடுவோமா. என்ன கொடுத்துருக்காங்க y = 2x + 1 y = 2x + 1. அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன குறிக்கணும் பாருங்க -1, -1 புள்ளி குறிச்சிருக்கோம். அடுத்தது 0,1 0,1 குறிச்சிருக்கோம் 1,3 0,3 1,3 அப்போ இதுவும் என்னதான் அதே புள்ளிகள் தான் அதே லைன் தான். நமக்கு சமன்பாடு 2 கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே என்னவா இருக்கு 1ஆக இருக்கிறது. அப்போ இதுக்கு தீர்வு இருக்குமா இருக்காதா எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். கொடுத்திருந்தது 2 சமன்பாடு. அந்த 2 சமன்பாடு எப்படி இருக்கு 1ஆக இருக்கிறது. 1ன் மீது 1 பொருந்துது. அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு எத்தனை தீர்வுகள் இருக்கும் எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். முடிவு எழுதிடுவோமா. இதுல இந்த பக்கம் இந்த சமன்பாட்டை எழுதிருங்க. இன்னொரு பக்கத்துல வேணா அடுத்த சமன்பாட்டை எழுதிருங்க. என்னது அடுத்த சமன்பாடு -4x + 2y = 2 என்ன இந்த இடத்துல எழுதிருங்க. -4x + 2y = 2. அதுக்கு முக்கியமானது இந்த அளவு திட்டத்தை சொல்லாம விட்டுட்டேன். இதை நீங்க கரெக்டா எழுதிருங்க. x அச்சுல 1 சென்டிமீட்டர் = 1 அலகு y அச்சுல 1 சென்டிமீட்டர் = 1 அலகு. ஏன் அப்படின்னா பாருங்க எக்ஸ்ல 1 2 3 தான் எடுத்திருக்கோம் ஒய்லையும் 1 2 3 தான் எடுத்திருக்கோம் அதனால 1 அலகு. இப்போ நம்ம முடிவு எழுதிடுவோமா. முடிவு நீங்க இங்க கிராஃப்ல எழுதினாலும் சரி அப்படி இல்லை அந்த பேப்பர்ல எழுதினாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பா எழுதணும் சரியா. 2 சமன்பாடுகளும் ஒன்றே ஆகும். 2 சமன்பாடு என்னதான் ஒண்ணுதான். 2 சமன்பாடுகளும் ஒன்றே ஆகும். ஒன்றே கொடுத்திருந்தது 2 கொடுத்திருந்தாங்க. அது என்ன 2 என்னதான் நம்ம சுருக்கும் போது ஒரே தான் இருக்கு. எனவே தரப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு எத்தனை தீர்வுகள் இருக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கிறது. எண்ணற்ற தீர்வுகள் உண்டு சரியா. அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.